25 எபிசோடுக்கு மேல போயிட்டு இருக்கு. 5 சீசன் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு சீசன்ல பிரியங்கா வந்து இந்த ஷோல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ராசி பலன்களை உங்களுக்காக கணித்து தந்திருப்பவர் விஷால். சுஸ்வாகத்தம் அண்ட் வெல்கம் டு ஸ்டார்ட் மியூசிக். இசை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே வண்ணமயமா இருக்காது. நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு ஒரு ஆட்டம் போட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப என்னதான் 2K கிட்ஸ் அப்படின்னு சொன்னாலும் இந்த 90ஸ்க்குன்னு சில பல ஃபேவரேட்ஸ் இருக்குங்க. அப்போ தான் எமர்ஜ் ஆனது இந்த சன் டிவி, விஜய் டிவி இதெல்லாமே. அப்போது வந்த ஷோஸ்லாம் அப்படி செம்ம சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பெரிய அரிதான காட்சியாக இருக்கும். அதெல்லாம் அந்த ப்ரோக்ராம்லாம் எப்போ வருண்டா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தது நாள் உண்டு. இப்போ இருக்க பிரியங்கா ஆங்கர் சில பல பேர் தான் குறிப்பிட முடியுது. ஏன்னா விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா பிரியங்காவே நிறைய ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டவை, பெப்சி உங்கள் சாய்ஸு, அதுக்கப்புறம் வணக்கம் தமிழகம், இப்படி ராசி பலன்கள், இப்படி பல நிகழ்ச்சிகளை ஒருத்தர் ஒரு ஆங்கர்ஸ் நம்ம வந்து ஃபேவரட்டாக இருக்கும். அவங்களுக்கு சில பல ரசிகர்களும் இருப்பாங்க. இளமை புதுமை, நம்ம ஸ்வர்ணமால்யா, இவங்க எல்லாமே இருக்காங்க, டிடி இருக்காங்க. ஸோ இப்படி 90ஸை கலக்கின பல ஆங்கர்ஸ் இருக்காங்க. ஆனால் அதில் குறிப்பிட்டு சில பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க. இல்லை யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம விஜய் சாரதி, நீங்கள் கேட்டவைன்னு சொல்லிட்டு ரொம்ப பாப்புலரான இது. அதுக்கப்புறம் இன்றைய ராசி பலன் பேசுகிற விஷால் அம்மா வந்திருக்காங்க. அப்புறம் சன் மியூசிக்கை கலக்குனா அம்மு வந்திருக்காங்க. நம்ம டிடியோட அக்காவான பிரியதர்ஷினி வந்திருக்காங்க. எதிர்நீச்சலில் கூட பயங்கரமாக கலக்குனாங்கல்ல, அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸரும் கூட. அதுக்கப்புறம் மமதி சாரி வந்திருக்காங்க. அவங்க வணக்கம் தமிழத்தை கலக்குனவங்க. சுரேஷ் தாத்தாவும் வந்திருக்காரு. இவங்க 6 பேர் 3 டீமாக பிரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் யாராருன்னா விஜய் சாரதி, மமதி சாரி அண்ட் விஷால், இவங்க ஒரு டீமு. மீதி ரெஸ்ட் ஆஃப் த அம்மு, பிரியதர்ஷினி, அதுக்கப்புறம் சுரேஷ் தாத்தா, இவங்க 3 பேர் ஒரு டீம் பிரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வந்ததுலேயே நம்ம பார்த்த உடனே டக்குன்னு நமக்கு அந்த ப்ரோக்ராமு, அந்த இளமை காலங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கவே முடியாது கண்டிப்பாக. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது அந்த உலகத்துக்கே நம்ம போயிடுவோம். அது மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்போ தான் வந்து நம்ம வந்து சன் டிவிலாம் சில பல வீட்டில் மட்டுமே இருக்கும், கனெக்ஷன்ஸ் கிடைக்காது. ஸோ எப்படியாவது கிடைக்காதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த டிஷ்லேருந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்த நாட்களும் கண் முன்னாடி வந்து தான் போச்சு. இதில் ரொம்ப மிஸ் பண்ணுற சில பேர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெப்சி உங்கள் சாய்ஸ் உமா. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய ரொம்ப ஹோம்லியான ஒரு ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பேச்சு, நிறைய ஃபேன்ஸ் அவங்கள்ட்ட பேசணுன்றதுக்காகவே அவங்க அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. உண்மையாலுமே அவங்க இப்போ திரும்ப வந்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இந்த ப்ரோக்ராம், மறுக்க முடியாத ஒரு உண்மை. திரை விமர்சனம்னு சொல்லிட்டு பண்ணுறக்கூடிய 2 பேர் இருந்தாங்க. அதில் நம்ம சுரேஷ் கால் மேலே கால் போட்டு உட்காந்து 10 படங்கள் இதில் எந்த டாப் 10 வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று. அதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சண்டேயில் ஓடக்கூடிய ஒரு இது. ஸ்வர்ணமால்யா, இளமை புதுவை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம பிரியதர்ஷினியும் அம்முவும் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறாங்க வேறு லெவலில். பிரியதர்ஷினி அவங்க எதிர்நீச்சலில் ஆடும்போதே நிறைய ரீல்ஸ் வந்து பண்ணி போடுவாங்க நம்ம ஹரிப்ரியாவோட சேர்ந்து. அண்ட் பிரியதர்ஷினி ஃபேன்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு வழியாக இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுங்க. இதில் யார் வின்னர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சுரேஷ் தாத்தா, அம்மு அண்ட் பிரியதர்ஷினி, இவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 1 லேக் கிட்ட ஜெயிச்சிருக்காங்க. ரெஸ்ட் வந்து ரன்னர், அவங்க விஜய் சாரதி டீம் வந்து ரன்னர். இவங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அப்பா இவங்களோட ஃபேன்பா நான் அப்போ அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இருந்த ஆங்கர்ஸில் யார் ரொம்ப பெஸ்ட்டுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்க பேரையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.